இளம் மாடு, குட்டி மாடுங்க, காஃப், இதை தான் வந்து கிட்டத்தட்ட 40% சென்னையில் ஆட்டுக்கறின்னு சொல்லி கண்ணுக்குட்டி கறி தான் சார் சேல்ஸில் இருக்குது. நான் இஸ்லாமியம். எனக்கு நீங்கள் ஆட்டுக்கறி இடத்துல நீங்கள் வந்து பன்றி இறைச்சியை கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு அது ஹராமோ, அந்த ஆட்டு தொட்டி இன்னமும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நாரின்னு தான் கிடக்குது. அந்த கறியை தான் நம்ம மக்கள் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க, அந்த நாத்தத்துலேருந்து வர கறியை தான். இன்னைக்கு சென்னை மார்க்கெட் ரேட்டு 700 ரூபா 750 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு மட்டும் எப்படி கம்மியான விலையில கொடுக்க முடியும்? இல்லை நீ 650 ரூபாய்க்கு தான் கொடுன்னு சொன்னால் என்னால் கொடுக்க முடியாது சார். அப்போ அங்கே கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? அங்கே என்ன வந்து இறங்குது? ஆடு தான் வந்து இறங்குதா? அங்கே கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் கொண்ட குழு. இந்த குழு சிண்டிகேட் மாதிரி பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், தாஜ், அந்த மாதிரிலாம் ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி நிறையா மீட் ஸ்கேம்லாம் நடக்குது சொல்லியிருந்தீங்களே, அப்படி என்ன ஸ்கேம் நடக்குது? எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் 800 ரூபாய்க்கும் 750 ரூபாய்க்கும் கறி வாங்குறாங்கன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். எந்த ஒரு டாக்டரும் அங்கீகாரம் பண்ணியோ இதை சீல் பண்ணியோ கொடுக்கறது கிடையாது. நான் என் கண்ணால் பார்த்தோ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் ரைட் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 1600 கிலோ கறி மாட்டுது. ஆட்டு தொட்டியில் உபயோகப்படுத்துகிற ஸ்டாம்ப், கவர்மெண்ட் ஸ்டாம்ப் ஒரு குடோனில் கிடைக்குது. தாஜ், அப்புறம் ஐடிசி சோலா, அந்த மாதிரி ஹோட்டல்லாம் குறிப்பாக இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸாக சொன்னீங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் இந்த 5 வெண்டார் பேர் உங்கள் லிஸ்ட்டில் இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பூனைக்கறிலாம் நிறைய ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என் நியூஸில் கூட பார்த்தோம். அது உண்மையாலே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க சார்? பூனைக்கறியை ரிஃப்ளெக்ட் நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் ஸ்கேம் பற்றி ஒரு பப்ளிக் பைட் போயிருந்தோம். அப்போ தான் இந்த நபரை பார்த்தோம். அவர் வந்து சொல்லியிருந்தாரு, என்ன ப்ரோ ஆன்லைன் ஸ்கேமு, ஃபுட்டில் இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு புட்டு வச்சார். ஸோ அந்த நம்பர்கிட்ட நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன், வரவேற்கத்தக்கதாக இருக்குது, நம்ம இன்டர்வியூ கிடைக்குமான்னு சொல்லும்போது ஓகே வாங்க ப்ரோ, தாராளமாக வாங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த நபர் தான் பார்க்க வந்திருக்கோம். அவர் யாருன்னா சதாம் ஹுசைன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே, நம்ம ரீல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஃபேஸ் ஏன்டா பிளர் பண்ணாமல் போட்டிங்க, இன்னும் அவர் உயிரோட தான் இருக்காரா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. உங்களுக்குன்னு நிறையா கால்ஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோ போட்டு வைரல் பண்ணது ரொம்ப நன்றி. அதுவும் வந்து ஃபேஸ் பிளர் பண்ணாதமாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லா பிஸ்னஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி போல்டாக எல்லாரும் சொல்லணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு வியாபார ரீதியாக ஒரு வியாபாரியாக தரமான பொருளை சேர்க்க முடியும். எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டாங்க. தப்பு பண்ணுறவன் தானே இதை கேட்குறான்ற ஒரு விஷயத்தில் நான் அவனை பார்த்து பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. புரியுது. நான் தப்பு பண்ணால் நான் பயப்படணும், தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். இது பண்ணது வந்து யாருன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த ஃபோன் பண்ணி மிரட்டினவங்களால் எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு வாழ்த்து தெரிவித்த மக்களுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. ஓகே, அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், தாஜ், அந்த மாதிரிலாம் ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி நிறையா மீட் ஸ்கேம்லாம் நடக்குது சொல்லியிருந்தீங்களே, அப்படி என்ன ஸ்கேம் நடக்குது? நான் இந்த தொழிலில் வந்து 4th ஜென்ரேஷன். ஓகே, எங்கள் கொள்ளு தாத்தா, எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நாங்கள் ஆட்டிறைச்சி வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த தொழிலில் ஒரு தப்பு நடக்குதுன்றத நான் மக்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சேன். ஓகே, இது ஸ்டார் ஹோட்டலுக்கு எப்படி போகுதுன்னு கேட்குறீங்கன்னா, ஒரு 5 பேர் கொண்ட குழு சென்னையில். இந்த குழு சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நான் ஒரு கறிக்கடை வச்சிருக்கேன், எங்கள் அப்பா ஒரு கறிக்கடை வச்சிருக்காரு, எங்கள் சித்தப்பா ஒரு கறிக்கடை வச்சிருக்காரு, என் தம்பிங்க கறிக்கடை வச்சிருக்காங்க, என் சகோதரர்கள், என்னோட சமுதாயம் மொத்தமாக கறிக்கடை தான். இவங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு கறி ஆர்டர் எடுத்து வியாபாரம் பண்ணணும்னா பண்ண முடியல. ஏன்னா இந்த 5 பேரோட டாமினன்ட் அதிகமாக இருக்கு. எங்களால் வந்து கறியை வந்து ஒரு 10% ப்ராஃபிட் இல்லாமல் எங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாது. சென்னையோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 700 ரூபா. 700 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு வந்து 5% எங்களுக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜும் எங்களுக்கு ஒரு 5% மார்ஜின் கிடைச்சா மட்டும்தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். புரியுது. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 770 ரூபாலேருந்து 800 ரூபாய்க்கு நாங்கள் பொருளை கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்கு லாபம் கிடைக்கும். இதுதான், இந்த விலைக்கு நாங்கள் கொடுத்தா மட்டும்தான் நல்ல பொருளை எங்களால் கொடுக்கவே முடியும். புரியுது. இப்போ ஸ்டார் ஹோட்டலை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன பேசிக்கில் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் 800 ரூபாய்க்கும் 750 ரூபாய்க்கும் கறி வாங்குறாங்கன்னு அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஸ்டார் ஹோட்டல்ஸே முடிவு பண்ணிக்கிட்டோம். 650 ரூபாய்க்கு மேலே, 680 ரூபாய்க்கு மேலே வாங்குறது கிடையாது. இன்னைக்கு சென்னை மார்க்கெட் ரேட்டு 700 ரூபா 750 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கிற நேரத்தில்
உங்களுக்கு மட்டும் எப்படி கம்மியான விலையில கொடுக்க முடியும்? அவங்கள கேட்டால் நம்ம ஹோல்சேலாக வாங்குறோம், பல்காக வாங்குறோன்றதுனால சார் நாங்கள் சொல்கிறதே ஹோல்சேல் ரேட் தான் சார், நானே சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. சென்னையில் பார்த்தீங்கன்னா புளியாந்தோப்பில், வில்லிவாக்கமில், பல்லாவரமில், கள்ளிக்குப்பத்தில், ஓகே, சைதாப்பேட்டில், இந்த 5 இடத்துல தான் லீகல் ஸ்லாட்டரிங். ஓகே. இங்கே ஸ்லாட்டர் பண்ணி இங்கேருந்து ஹோல்சேலில் கொடுக்குறவங்களோட ரேட்டை தான் நான் சொல்கிறேன். இந்த சந்தைகள் இருந்ததுன்னா இந்த தொழில் சார்ந்தவங்க இதுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகே. எல்லாமே என் சகோதரர்கள் தான். ஸ்டார் ஹோட்டலில் நான் குறை சொல்ல வரல, யாரையும் நான் இங்கே குறை சொல்ல வரல. இது என்னோட ஆதங்கம். நான் வந்து நல்ல பொருள் தான் நான் கொடுப்பேன்னு நான் ஒரு முடிவில் இருக்கேன். அதை நான் 780 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்பேன்னு நான் சொல்கிறேன். இல்லை நீ 650 ரூபாய்க்கு தான் கொடுன்னு சொன்னால் என்னால் கொடுக்க முடியாது சார். அப்போ அங்கே கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? அங்கே என்ன வந்து இறங்குது? ஆடு தான் வந்து இறங்குதா? அங்கே கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கிறாங்க சார். ஓகே. அவங்க சிண்டிகேட்டாக ஃபார்ம் பண்ணிவிட்டு ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ஜோத்பூர், மக்ரானா, ஓகே, இந்த இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு அங்கே வந்து கறி கிடைக்குது சார். 450 ரூபாய்க்கு எப்படி கிடைக்குது மட்டன்? அங்கே ஒன்றுமே, இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி செய்கிறாங்க சார். ஓகே, 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 ஓகே. எந்த ஒரு சுகாதாரமற்ற முறையிலையும் அங்கே ஸ்லாட்டரிங் பண்ணி எந்த ஒரு டாக்டரும் அங்கீகாரம் பண்ணியோ ஓகே இதை சீல் பண்ணியோ கொடுக்கறது கிடையாது. கேட்டால் நாங்கள் எல்லா அங்கீகாரமும் வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. நான் என் கண்ணால் பார்த்தோ, எங்கள் அண்ணன் இதை கண்ணால் பார்த்து இதை கண்டிப்பாக நிறுத்தணுன்ற ஒரு முறையில் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் பண்ணி, ஓகே, கார்பரேஷன் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நடக்குது சார், தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க சார். டெய்லி ஒரு 1000 இருந்து 2000 கிலோ இறைச்சி வருது சென்னைக்கு. இதுதான் எல்லா ஃபுட்டு இது போயின்னு இருக்கு, ஹோட்டல்ஸ்க்கு போயின்னு இருக்குன்னு சொல்லி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ரைட் நடக்குது. ஓகே. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஓகே. எஃப்எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டோட தலைமையில நடக்குது. அங்க பாத்தீங்கன்னா 1600 கிலோ கறி மாட்டுது. கேள்வி எழுப்புங்க, அந்த கறி எங்கெங்க போகுதுன்னு கேளுங்க, அங்கேயே பதில் கிடைக்க போகுது. அப்போ அந்த கேள்வி எழுப்புனாங்க சார். ஓகே. இந்த வாட்டி நடந்த ஒரு ரைடு பார்த்தீங்கன்னா நல்ல ரைடு, கேள்வி எழுப்புனாங்க. ஓகே. இந்த 5 குடோனுக்கு போகுது சார் அந்த கறி. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பிரிஞ்சு போகும். ஓகே. ட்ரிப்ளிகன் குடோனுக்கு, சிந்தாதிரிப்பேட் குடோனுக்கு, சைதாப்பேட்டை குடோனுக்கு, பெரிமேட் குடோனுக்குன்னு சொல்லி ஒரு 5 இடத்துக்கு இது பிரிஞ்சு போகுது. இந்த குடோனுங்க இருக்கிற ஏரியாவே நான் சொல்றேன் வெளிப்படையா. புரியுது, புரியுது. இந்த 5 குடோனுக்கு இது பிரிஞ்சு போகுது. இந்த 5 குடோனுக்கும் டாக்டர் ரைடு போறாரு, அங்க பிடிக்கிறார். ஆட்டு தொட்டியில உபயோகப்படுத்துற ஆட்டுக்கு ஸ்டாம்ப், ஓகே, கவர்மெண்ட் ஸ்டாம்ப், ஓகே, சீல் ஒரு குடோன்ல கிடைக்குது. ஓ, அந்த ஆட்டு தொட்டியில இருக்க சீல் அரசாங்கத்தோட முத்திரை, ஆட்டு தொட்டியில இருக்க வேண்டிய முத்திரை ட்ரிப்ளிகன்ல கிடைக்குது டாக்டருக்கு. அது எந்த நியூஸ் சேனல்லையும் ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் ரைட் பண்ணீங்கன்னா அப்படியே வெட்ட வெளியில் போட்டு ஹோட்டல் பேரை போட்டுடுறீங்க, ஹோட்டலில் வந்து இருக்குன்னு சொல்லி போட்டுடுறீங்க. ஏன் இங்கே போடலைன்றது தான் என்னோட கேள்வி சார். இது அன்அஃபிஷியலாக இது நடந்த உண்மையை மனசாட்சியை தொட்டு இது உண்மைன்றதை நான் சொல்கிறேன். இது பொய்ன்னு நீங்கள் சொல்லிக்கோங்க. இதில் யார் யார் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஓகே. எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது சார். என்னோட ஒன்றே ஒன்று தான், மக்களுக்கு நல்ல கறி போய் சேரணும். இதுதான் என்னோட பாயிண்ட்டு. இதால் எனக்கு வர பிரச்சனையை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஓகே சார். அதேமாதிரி வந்து நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலில் நடக்கிற மீட் ஸ்கேம் பற்றிலாம் பார்த்தோம். அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள், இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே தெரியும், மட்டன் வந்து 1 கிலோ வந்து எப்படியும் 1000 ரூபாய் 900 ரூபான்னு விற்றுட்ருக்காங்க. ஆனால் எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயும் நான் பார்த்துருக்கேன், மற்ற கடையிலையும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கிலோ கறி வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வெறும் 600 ரூபாய்க்கு கிடைக்குது, 550 ரூபாய்க்குலாம் கிடைக்குதுன்றாங்களே, அது எப்படி சார் சாத்தியம்? ஆட்டுக்கறியில் நிறைய வித்தியாசம் இருக்குது சார். ஓகே. கெடா கறி, பொட்டாடு கறின்னு இருக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இளங்கறி, முத்துன கறி. இளங்கறியை 900 ரூபாய்க்கு விற்றா தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் சார். 1000 ரூபா வரைக்கும் விற்றா தான் எங்களால் நல்ல கறியை வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் சார். ஓகே. 600 ரூபாய்க்குன்றது முத்தல் கறியை தான் நாங்கள் கொடுக்க முடியும். ஓகே. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் கஸ்டமர். இப்போ கஸ்டமர் வந்து இந்த 600 ரூபா கறி நான் வாங்கி சாப்பிட்றேன், நல்லா இருக்குது. கடைக்கு போய் நீங்கள் வாங்குற போது அங்கே ஆடு தொங்கிட்டு இருக்கும், அந்த ஆடை பார்த்து தான் வாங்குறீங்க, அதோட குவாலிட்டி உங்களுக்கு தெரிஞ்சு தான் வாங்குறீங்க. அதால் வந்து அது வந்து கஸ்டமரோட தப்புன்னு சொல்ல முடியாது, விற்கிறவங்களோட தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 பேரோட மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இது நடக்குது. அதில் இருக்க அதே சத்து தான் இதுலேயும் இருக்குமா? அதே சத்து தான் இருக்கும் சார். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும், இது சீக்கிரம் வெந்துடும், அவ்வளோதான் சார். பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை சார். இந்த பூனைக்கறிலாம் நிறைய ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், என் நியூஸில் கூட பார்த்தோம். அது உண்மையாலே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்களா சார்? சார் பூனைக்கறியை வந்து ஆட்டுக்கறியோட கலக்க முடியாது. ஓகே. ஒருவேளை அது போட்டால் முயல் கறியாக தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சரும் அதோட ஸ்ட்ரக்சரும் தான் மேட்ச் ஆகுமே தவிர ஆட்டுக்கறிக்கு அது மேட்ச் ஆகாது சார். புரியுது. அந்த வந்து ஆட்டுக்கறிக்கு
அதுக்கு கலப்படம் பண்ணணும்னா மாட்டுக்கறி. மாட்டுக்கறின்றது கண்ணுக்குட்டி. ஓகே. இளம் மாடு, குட்டி மாடுங்க, காஃப். ஓகே. இதை தான் வந்து கிட்டத்தட்ட 40% சென்னையில் ஆட்டுக்கறின்னு சொல்லி கண்ணுக்குட்டி கறி தான் சார் சேல்ஸில் இருக்கு. எவ்வளோ வரும் கிலோ? அது ஆக்சுவலாக 300 வரும் இல்லையா? அதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா, அவ்வளோதான் சார். ஆமாம். ஓகே. நிறைய மட்டன் சொல்லிட்டு இந்த அது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக இருக்கும் சார். உங்களுக்கு அதை கட்டிங் பண்ணுற விதம் தான் சார். அந்த கட்டிங்கை வந்து ஆட்டுக்கறி மாதிரி கட்டி அந்த ப்ரொஜெக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. ப்ரெசன்டேஷன் தான். ஆக்சுவலாக வாங்குறவங்களுக்கு தெரியாது. அது வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, நான் வந்து மட்டன் சாப்பிடுவேன், நான் பீஃப் சாப்பிட மாட்டேன். ஓகே. இப்போ அதாவது என் பேர் சதாம் ஹுசேன், நான் இஸ்லாமியம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் ஆட்டுக்கறி இடத்துல நீங்கள் வந்து பன்றி இறைச்சியை கொடுத்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு அது ஹராமோ, எனக்கு எந்த அளவுக்கு அது வந்து தீங்கோ, அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னோட சகோதரர்களுக்கு நீங்கள் அது கொடுக்குறீங்க. மாடே சாப்பிடாதவங்களுக்கு நீங்க மாடை கொடுக்குறீங்க. ஆடுன்ற பேர்ல மாடை திணிக்கிறீங்க. இதை தயவு செஞ்சு நிறுத்துங்கன்றது தான் என்னோட கோரிக்கை சார். உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? நீங்க பார்த்து நேர்ல பார்த்து கண்டுபிடிச்சது ஏதாவது இருக்கா? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அண்ணா நகர் போனேன் சார். நைட்டு பிரியாணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா 200 ரூபா மட்டன் பிரியாணின்னு போர்டு போட்டுருக்காங்க. சரி 200 ரூபா மட்டன் பிரியாணின்னு போட்டிருக்காங்களே, போய் சாப்பிடலான்னு போனேன் சார். அதுல ரைஸ் 2 பீஸ் மட்டன்னு சொல்லி வச்சு கொடுத்தாங்க சார். அது பார்த்தீங்கன்னா அது மட்டனே கிடையாது. 2 பீஸுமே கண்ணுக்குட்டி தான். ஓகே. அது நம்ம இந்த தொழிலே இருக்கோம், இதிலே தான் ஊறிட்டு இருக்கோம் நம்மலாம். அதை பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் வந்து அது எதுவுமே இஷ்யூ பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ஹோட்டல் நடத்துறவங்களை நம்ம குத்தம் சொல்ல முடியாது சார். அவங்க வந்து இப்போ நான் ஒரு வெண்டார் கறிக்கடைக்காரன், நான் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும், நான் அதை டீசெண்டா அவரை கூப்பிட்டு நான் பொலைட்டா சொன்னேன், தம்பி இங்க பாருங்க, இது வந்து ஆட்டுக்கறி கிடையாது, நான் இந்த தொழிலை சார்ந்தவன் தான், இது வந்து மாட்டுக்கறி கண்ணுக்குட்டி, தயவு செஞ்சு இதை வந்து வாங்குற இடத்துல நிப்பாட்டிக்கோங்க, நல்ல கறியா வாங்கி போடுங்க, நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் கண்டிப்பா பண்றேன் சார், எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஹோட்டல் நடத்துறவங்க இதை தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நான் கெட்ட பொருள் கொடுக்கணுன்ற எண்ணத்துல யாருமே வியாபாரம் பண்ண மாட்டாங்க சார். அது எப்படி சார்? இல்லை, ஒரு நாள் வாங்குறாங்க, 2 நாள் வாங்குறாங்க, எப்படி வாஷ் பண்ணுவாங்க, ஓகே. ஆனால் இதே கண்டினியூஸாக பண்ணும்போது அவங்களுக்கு ரேட்டு பக்கத்தில் சரௌண்டிங்கில் கம்பேரிசனுக்கும் நம்மளுக்கு வர ரேட்டும் தென் வந்து அதில் இருக்க வித்தியாசம்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? 1000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள் அதே தொழில் செய்கிறவன் நான் உனக்கு 600 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓ 600 ரூபா தான் இதோட விலை போல, இவங்க கஸ்டமர்ஸ்க்கு 1000 ரூபா விற்று பெரிய லாபம் பார்த்துன்னு இருக்கிறாங்க இந்த தொழில் சார்ந்தவங்க என்ற ஒரு எண்ணத்துல வந்து அதை அவங்க வாங்கிக்கிறாங்க. இதை நான் ஹோட்டல்காரங்க மேல தப்புன்னு நான் சொல்லலை. ஏன்னா அவங்க கறியில எக்ஸ்பர்ட் கிடையாது சார். ஹோட்டல் நடத்துறவங்க உங்களை நம்பி ஒரு ஹோட்டல்காரன் கறி கேட்குறான், கிட்டத்தட்ட நீங்களும் அவனுக்கு பார்ட்னர் மாதிரி. அவனுக்கு நீங்க உங்களால என்ன சரியா பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இதை இவங்க வந்து இதுதான் கறின்னு நம்பி வாங்கின்னு இருக்கிறாங்க. அதனால ஹோட்டல்காரங்களை ஏமாத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல்காரங்க தப்பு பண்ணியிருந்தாலும் நிறுத்திடுங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை நம்பி வந்து சாப்பிட்றாங்க, அவங்க கிட்ட காசு வாங்கி தான் நீங்க உங்க ஃபேமிலியை ரன் பண்றீங்க, உங்க பிள்ளைங்க அதில் தான் வளர்றாங்க. கண்டிப்பா அந்த பாவப்பட்ட காசுல பிள்ளைங்களை வளர்க்காதீங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். அதே மாதிரி இந்த மாதிரி மீட் ஸ்கேம்லாம் வந்து கவர்மெண்ட் ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கா? கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம்? கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கவர்மெண்ட் நிப்பாட்டிடும் சார். அதை நிப்பாட்ட வேண்டியது அதிகாரிங்க சார். ஓகே. அந்த அதிகாரிங்க எந்த ஒரு ஆசையும் இல்லாம இதை கண்டிப்பா நம்ம பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு எண்ணத்துல பண்ணாங்கன்னா ஓகே ஒரே வாரத்தில் நிப்பாட்டிடலாம் சார். ஒரு 2000 கிலோ இறைச்சி வெளி மாநிலத்துல இருந்து உள்ள வருது, அதை வந்து ஒரு 5 பேர் வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து திணிக்கிறாங்கன்ற போது இது தெரியாம நடக்கும்ன்றத நீங்க நம்புறீங்களா? இந்த விஷயத்த நான் நம்பவே மாட்டேன் சார். சின்ன ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துன்னு போனா 1008 செக்கிங் இருக்கு சார். ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் எடுத்துன்னு உள்ள வர பொருளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அரசாங்கம் நினைச்சா பண்ணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு மக்களுக்கு நல்லது பண்றது அரசாங்கத்துக்கு எண்ணம் இருக்குது, அதிகாரிகளுக்கும் அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா இது அடுத்த 5 நாள்ல நின்றுடும் சார். இந்த மாதிரி மீட் நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்கு மக்கள் என்னென்ன மாதிரி அவேர்னஸா இருக்கலாம் சார்? மக்கள் ஒன்றும் இல்லை சார், நேராக கறி கடைக்கு போங்க. 800 ரூபாய்க்கு மேலே விற்கிற கறி தான் நல்ல கறி. 750 ரூபா தான் மார்க்கெட் ரேட்டு. புரியுது. அது கீழே கொடுக்குறான்னா அவன் நல்ல கறி கொடுக்கலான்னு அர்த்தம். ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு 700 ரூபாய்க்கு நம்ம கறி வாங்கணும்னா அது எங்கள் விற்கிற கைக்கு கஸ்டமருக்கு கொடுக்குற வரைக்கும் எங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் ஒரு 10% போயிடும் சார். கண்டிப்பாக. ஆட்டு தொட்டியில் எடை போட்டு கொடுக்கும்போது முழு ஆடை தான் கொடுப்பாங்க, கார்கஸ், அதாவது உரிச்ச ஆடை அப்படியே கொடுப்பாங்க. உள்ள அதில் தோஞ்சல் இருக்கும், கொழுப்பு இருக்கும், கிட்னி இருக்கும், விரை இருக்கும்,
எவ்வளோ எங்களுக்கு வேஸ்டேஜில் போகும் சார். புரியுது. ஒரு 10 கிலோ ஆடு எடுக்கிறோன்னா அதில் 1 கிலோ வேஸ்டேஜ் போயிடும் சார். அந்த 700 போயிடும் சார். அப்போ எங்களுக்கு அடக்க விலை பார்த்தீங்கன்னா 770 சார். எங்களுக்கு கடைக்கு ஒரு 15,000 வாடகை இல்லாமல் இன்னைக்கு கடை இல்லை சார். கண்டிப்பா அந்த கடைக்கு 2 பேர் வேலைக்கு இல்லாமல் எங்கள் கடை நடத்த முடியாது சார். ஒரு 600 இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. ஒரு 15,000. இதை 3த்தையும் வந்து நாங்கள் எங்கே டம்ப் பண்ண முடியும்னா அந்த கறி மேலே தான் டம்ப் பண்ண முடியும். கண்டிப்பாக. அதனால் எங்களால் ஒரு 900 ரூபாய்க்கு கம்மியாக கறி வந்து கொடுக்கணும்னா எங்களால் முடியாது சார். நான் கஸ்டமர்ஸையும் குறை சொல்லலை, ஹோட்டல்ஸையும் குறை சொல்லலை, கறிக்காரங்களையும் குறை சொல்லலை. இவங்களுக்கு 3 பேரையும் ஹோட்டல் முதலாளிகளோ பர்ச்சேஸ் மேனேஜர்களோ கறி கடைக்காரனை சந்தோஷப்படுத்துங்க, அவங்க சரியான கறி கொடுத்துருவான். புரியுது. நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து நல்ல பொருள் கொடுங்க, கஸ்டமர்ஸும் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸ் கிட்டேயும் ஒரு வேண்டுகோள், இந்த 100 ரூபாய்க்கு பிரியாணி, 60 ரூபாய்க்கு பிரியாணி, 60 ரூபாய்க்கு பிரியாணி, 50 ரூபாய்க்கு பிரியாணி ஆசைப்பட்டு போனீங்கன்னா காக்கா பிரியாணி தான் சார் சாப்பிட முடியும். இப்போ நம்ம சென்னை புளியந்தோப்புல ஆடு தொட்டி இருக்கு இல்லையா, அது இன்னுமே ஒரு மாதிரி கிளீனாக நீட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு. அதை பற்றி நம்ம கருத்து சார். ஆட்டு தொட்டி புளியாந்தோப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 130 வருஷம் பழமை வாழ்ந்தது சார். இந்த ஆட்சி காலம் இல்லாமல் ஒரு 2 ஆட்சி காலத்துக்கு முன்னாடி கலைஞர் இருக்கிறாரு, அப்போ டெப்டி சிஎம் மு.க. ஸ்டாலின் சார் இருக்கிறாரு, மேயர் மா சுப்பிரமணியம் சார் இன்னைக்கு ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் சுகாதாரமான முறையில் மாடர்ன் ஸ்லாட்டர் ஹவுஸ், நவீன ஆட்டிறைச்சி கூடம் கிடையாது. அந்த திட்டத்தை இவங்க எடுத்துன்னு வராங்க. ஹாட் சிட்டியில் புளியாந்தோப்பில் 10 ஏக்கரில் ஆட்டு தொட்டின்றதை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். ஹிண்டாக்ரோன்ற ஒரு கம்பெனிக்கு லீஸுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. ஏன்னா ஒரு 60 கோடி ரூபா அதில் போட்டு, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் முன்னாடியே 60 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்லாட்டர் ஹவுஸ் போட்டு இருக்கிற ரீட்டைல் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த 60 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேஸ்ட்டு. அதனால் வந்து எக்ஸ்போர்ட் யூனிட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்போர்ட் யூனிட்க்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்ல திட்டம். தமிழ்நாடுலேருந்து நீங்கள் வந்து எந்த கண்ட்ரிக்குமே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஓப்பனிங் கிடையாது, எக்ஸ்போர்ட் ஓப்பனிங் கிடையாது. அந்த அந்த ஸ்டாண்டர்டுக்கு அங்கே ஸ்லாட்டர் ஹவுஸ் எடுத்துன்னு வராங்க. அது ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா தமிழ்நாடுலேருந்து நம்ம இறைச்சி உலகம் ஃபுல்லாக போயிருக்கும். புரியுது. இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கறின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சரக்கு தான், தமிழ்நாடு ஆடு தான். அதோட டேஸ்ட் அடிச்சிக்கிறதுக்கு எந்த ஆடுமே கிடையாது. ஆனால் அந்த கவர்மெண்ட் அப்போ போயிட்டு ஏடிஎம்கே வந்த உடனே அதிமுக வந்து என்ன பண்ணாங்கன்னா திமுக போட்ட திட்டம்னு சொல்லிட்டு அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டாங்க. இது வந்து வெளிப்படையாவே சொல்றேன், இதுதான் நடந்த உண்மை. ஆனா உள்ள வந்து ஒரு 30 பேர் வியாபாரிங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஆட்டு தொட்டியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அதுவும் ஒரு சிண்டிகேட் மாதிரி. கம்பெனி உள்ள வந்துருச்சுன்னா நம்ம பொழப்பு எங்கடா கெட்டு போயிட போகுது, அவங்க உள்ள ஒரு அரசியல் பண்ணி தொழிலாளர்களை தூண்டி விட்டு நிறைய பிரச்சனை நடந்து அது கோர்ட்டுக்கு போயிட்டு கேஸ் முடிகிறதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, போட்ட காசெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த கம்பெனிக்காரங்களும் கிளைம் பண்ணிட்டு அவங்க போய் டெல்லியில் உட்காந்துட்டாங்க. அந்த ஆட்டு தொட்டி இன்னமும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நாரின்னு தான் கிடக்குது. அந்த கறியை தான் நம்ம மக்கள் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க, அந்த நாத்தத்துலேருந்து வர கறியை தான். இப்போ இதை சரி பண்ணணும்னா திட்டம் போட்டவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, ப்ராஜெக்டை எடுத்துன்னு வந்தவங்க தான் இப்போ மறுபடியும் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சா மறுபடியும் பண்ணலாம். எங்கள் தொழில் சார்ந்தவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்ல கறி போய் சேரும். ஏன்னா காலையில் நாங்களே போயிட்டு தொட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபிகேஷனாக இருக்குது, ஒரு சுகாதாரமற்ற முறையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, ஏதோ தொழில் பண்ணணுமேன்னு பண்ணின்னு இருக்கிறோம் உள்ளே போயிட்டு டெய்லி. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவர்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். க்ளீன் அண்ட் ஹைஜீன் பண்ணிவிடுங்க. டெய்லி வர ஆடை வந்து கரெக்டாக இத்தனை ஆடு தான் இங்கே அறுக்குறாங்கன்றத கேமரா போட்டு சிஸ்டம் பண்ணிக்கோங்க. அந்த கறி தான் ஹோட்டலுக்கு போதான்னு சொல்லி ட்ராக் பண்ணுங்க. இந்த கறி தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி ஹோட்டலுக்கு கட்டுப்பாடு போடுங்க. இந்த சர்டிஃபிகேட் இல்லைனா நீங்கள் கறி வாங்காதீங்கன்னு சொல்லி ஹோட்டலுக்கு நீங்கள் இது பண்ணுங்க. நீங்கள் 2000 ஆடு எடுத்துருக்காங்களா, அந்த 2000 ஆடு இத்தனை இடத்துக்கு போயிருக்கு, இந்த வெண்டார் இந்த கறி கடைக்காரனுக்கு போயிருக்கு, இந்த கறி கடைக்காரங்க தான் நீ வாங்குறியா, இதை நினச்சா அரசாங்கம் பண்ணலாமே. மக்கள் சாப்பிட்ற பொருள் இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ், போன வாட்டி கொடுத்தாங்க இம்பார்ட்டன்ஸு, இந்த வாட்டியும் ஏதோ நம்மளால முடிஞ்சதை சொல்கிறோம், மேலே வரைக்கும் போயிடுச்சுன்னா பண்ணாங்கன்னா சந்தோஷம்தான், மக்களுக்கு நல்ல கறி கிடைக்கும். நம்ம பைட்லேயே நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அப்புறம் நம்ம பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க, இந்த தாஜ் அப்புறம் ஐடிசி சோலா அந்த மாதிரி ஹோட்டல்லாம் குறிப்பாக இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ஸாக சொன்னீங்க. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? இந்த 2 ஹோட்டலுக்குமே சப்ளை பண்ணுறதுல இவங்க 5 பேர் சப்ளை பண்ணுறாங்க. ஆமாம் சொன்னீங்க. நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் இந்த 5 வெண்டார் பேர் உங்கள் லிஸ்ட்டில் இல்லையான்னு பார்த்துக்கோங்க. 2 ஹோட்டல்ஸுமே நீங்கள் வாங்குகிற வேலையை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த 5 பேர் குடோனுக்கும் ரைடு போய்ச்சா இல்லையான்னு சொல்லி டாக்டர் சதீஷ்குமார் கிட்ட கேட்டுக்கோங்க. நான் 2 பேரையும் நான் ப்ளேம் பண்ணல, நான் தாஜியும் ப்ளேம் பண்ணல, ஐடிசியும் ப்ளேம் பண்ணல.
2 பேரும் உங்க அறியாமையில வாங்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை குற்றம் சொல்லலை. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லைல்ல, எப்படியுமே இவ்வளோ கம்மியாக வருது, ஏதாவது உள்ள இருக்கும். மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுமானா தெரியாது சார். கீழே ஏதாவது பண்ணி இவங்க பண்ணிக்கிறாங்கன்னா மேபி பண்ணலாம். அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல கிச்சன் வரைக்கும் ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் மேனேஜ்மெண்ட் இது ஒத்துக்காது சார். ஐடிசி பெரிய நிறுவனம், தாஜ் பெரிய நிறுவனம், இந்த தப்பு நடக்குதுன்னு அவங்களுக்கு உண்மைன்றது அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க அடுத்த நாளே நிப்பாட்டிடுவாங்க சார். புரியுது. ஏன்னா இந்த கறி வாங்கி தான் அவங்க வியாபாரம் பண்ணணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது சார். கண்டிப்பா. அதனால நான் சொல்ற நியூஸ் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா மேல இருக்கிற மேனேஜ்மெண்ட் இதை கீழே இறங்கி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை சரி பண்ணிடலாம். ஓகே சார், நீங்க மீட்டில் நடக்கிற ஸ்கேம் பத்தி இவ்வளோ பேசுனீங்க, ஆனா நீங்களே ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, நீங்க அந்த மாதிரி கரெக்டாக வச்சிருக்கீங்களா? சார் அதனால தான் நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டை லைவ் கிச்சனாக போட்டேன் சார். ஓகே. நீங்கள் கிச்சனை டைரெக்டாக கஸ்டமர் பார்த்துக்கலாம் சார். என் கிச்சனில் பார்த்தீங்கன்னா டீப் ஃப்ரீசரே கிடையாது சார். சில்லர் தான் வச்சிருக்கேன். சில்லரும் ஏன் வச்சிருக்கேன்னா காலையில் நம்ம மேரினேட் பண்ணுற சிக்கனை உள்ள சில்லரில் அந்த ஒரு 4 டிகிரி டெம்பரேச்சரில் மைனஸ் எல்லாம் கிடையாது. என் சில்லரு 4 டிகிரி 2 மேக்ஸிமம் 2 டிகிரி இதில் தான் போவோம். நீங்கள் வேணும்னா தைரியமாக பார்த்துக்கலாம் சார். அதே மாதிரி சிக்கன் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஏன்னா நான் கறி கடை சார். ஓகே. எனக்கு வாங்கி ஸ்டாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டெய்லி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காசிமேடுக்கு நானே போயிட்டு, ஏன்னா எங்கள் வீடு பக்கத்தில் தான் காசிமேடு. ஓகே. நான் லான்ச்சில் இறங்கின உடனே போய் ஏலத்தில் வாங்கின்னு வந்து தான் சார் சமைச்சிட்டு இருக்கேன். ஒரு வேளை மீந்துடுச்சு, அது சமைச்சதெல்லாம் மீந்துச்சுன்னா, மேக்ரேட் பண்ணதெல்லாம் மீந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சார்? நான் வாங்கின்னு வர ஒரு 10 கிலோ சிக்கன் எனக்கு ஈவினிங் 8 மணிக்கே முடிஞ்சிச்சுன்னா நான் அதோட க்ளோஸ்ன்னு சொல்லிவிடுவேன் சார். நான் எக்ஸ்ட்ரா வாங்கின்னு டம்ப் பண்ணுறது என்கிட்ட ஃப்ரீசரே கிடையாது சார். என்கிட்ட ஃப்ரீசர் இருந்தால் தானே சார் நான் ஸ்டாக் பண்ண முடியும். கைஸ், ஒரு ஹோட்டலில் ஃப்ரீசரே இல்லாமல் பண்ணுறாங்க. அதேமாதிரி லைவ் கிச்சன் சொல்கிறாங்க, உள்ளே போய் கூட நம்ம பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்போ லைவாக இவர் கூட போய் அந்த ஷாப்பு, அந்த வச்சிருக்க ஹோட்டலுக்கு போய் நம்ம உள்ளே என்ன நம்ம எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம்.